கல்யாணம் நடந்தது திரு துரைமுருகனுடைய பேத்தி செந்தாமரை கதிரானந்துடைய மகள். கிங்ஸ்டன் கல்லூரியுடைய ஸ்கூலோ கல்லூரி கிரவுண்டில் பெரிய செட்டு போட்டு பண்ணாங்க. சம்பந்தி யாருன்னு சொன்னால் துபாயை சேர்ந்த தொழிலதிபர் கண்ணன் ரவி, அவருடைய மகன் தீபக் ரவி. தீபக் ரவிக்கும் அந்த பேத்திக்கும் தான் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம். ஸோ இது மாதிரி முதல் குடும்பத்தின் மாப்பிள்ளை சார் ஒரு 60,000 கோடியை இந்த குழுமத்தின் மூலமாக ஹோட்டல்ஸ் இது ரியல் எஸ்டேட்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணது தான். அப்போ அதுக்கு பேர் பினாமி தானே ஐயா? நான் நேரடியாக நம்ம அதை சொல்ல வேணாம் ஐயா. இந்த கண்ணன் ரவி குரூப் கதிரானந்த் எம்பியுடைய சம்பந்தி நடத்துகிற பேந்தர் கிளப்புக்கு போன டிசம்பர், ரொம்ப நாள் 6 மாதம் முன்னாடி துவக்க விழாக்கு முக்கியமான கெஸ்ட் யாருன்னு சொன்னால் ஹிந்தி படத்துடைய மிக முக்கியமான ஹீரோ ஷாருக் கான். அவர் இந்தியாவில் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் 3.5 கோடி வாங்குவாராம். அதாவது 2018 வரைக்கும் ரொம்ப ஆர்டினரி குழு, சரி ஒரு 100-200 கோடி டர்ன் ஓவர் இருக்கிற குழு, இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு இவருக்கு மாத்திரம் 10 கோடினா இன்னும் மற்றவங்க எல்லாம் போட்டால் அந்த ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு 50 கோடி. எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஸோ இப்போ திட்டக்குடியை சேர்ந்த திமுகவத்தர் கிட்டத்தட்ட அவருடைய தூரத்துறவினரான்னு நமக்கு தெரியல. கடைசியில் திமுகவில் இருக்கிற அந்த மூக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதை திருப்பி அப்படி வளைக்கிறதுக்கு வேலை நடக்குது. இப்போ அந்த குடும்பமே வளைச்சிருக்காங்க அப்படின்னா துரைமுருகனை விட ரொம்ப வெல்த்தான குடும்பமா அது வளைச்சதுங்கிறது கண்ணன் ரவி. அதுக்கு மேலே ஒரு ஆட்டி வைப்பவர் ஒருத்தர் இருக்கார் இல்லை, யாருடைய பணம் அங்கே போயிருக்கு மாடல். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில், அதாவது ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், துரைமுருகன் அவர்களுடைய பேத்தி அவர்களுக்கு நிச்சயதார்த்தமா திருமணமா நிச்சயதார்த்தம் வந்து நடந்திருக்கு. இந்த நிச்சயதார்த்தை பொறுத்த வரைக்கும் சற்று பிரம்மாண்டமான ஒரு நிச்சயதார்த்தம் தான். பயங்கர பிரம்மாண்டம். நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சற்றுன்னு கொஞ்சம் குறைச்சி சொல்ல. பிரம்மாண்டம்னா நமக்கு வந்து இங்கேயே ஒரு காஸ்ட்லி கல்யாண மண்டபத்தில் பண்ணா பிரம்மாண்டம்னு சொல்லலாம். ஒரு காலேஜ் இது கிரவுண்டில் செட்டு கிட்டத்தட்ட ஒரு சினிமா செட்டு மாதிரி போட்டு அதில் ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. திமுகவை சேர்ந்த துரைமுருகன் உறவினர் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 கிலோ தங்க நகையை போட்டுக்கிட்டு அவரும் வேலூர் எம்பியும் துரைமுருகன் மகனுமான கதிரானந்தும் போட்ட டான்ஸ் தான் போன வாரம் வைரல் ஆச்சு. இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்த விஷயம். பார்க்காத விஷயம், இப்போ யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ, அதாவது அவருடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த மாப்பிள்ளை வீடு வந்து திமுகவினுடைய முக்கியமான ஒரு நபருக்கும் அவருக்கும் வந்து ஒரு நெருங்கிய சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது கல்யாணம் நடந்தது திரு துரைமுருகனுடைய பேத்தி செந்தாமரை. அவங்க அதுக்கு பேர் என்ன, கதிரானந்துடைய மகள். கிங்ஸ்டன் கல்லூரியுடைய ஸ்கூலோ கல்லூரி கிரவுண்டில் பெரிய செட்டு போட்டு பண்ணாங்க. சம்பந்தி யாருன்னு சொன்னால் துபாயை சேர்ந்த தொழிலதிபர் கண்ணன் ரவி, அவருடைய மகன் தீபக் ரவி. அவங்களுக்கு தான் தீபக் ரவிக்கும் அந்த பேத்திக்கும் தான் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம். இவங்க யாருன்னு சொன்னால் விஜயை தோற்கடிக்க இவங்க முதல் பிளான் போட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆகாஷ் பாஸ்கரனை வச்சுக்கிட்டு, தீ பரவட்டம்னு. அது பெருசாக பிக்கப் ஆகல. அதன் பிறகு திடீர்னு ஒரு ட்ரெய்லர் பயங்கரமாக ஓடிச்சு. ஃபஸ்ட்டு வச்ச டைட்டில் வந்து புறநானூறு. அது ஓகே, நான் சொல்கிறது மக்களுக்கு வந்தது இது. அதுக்கு பேர் என்ன, பராசக்தின்னு வச்சு தீ பரவட்டம்னு இதோட போட்டாங்க. படம் இதுவே எடுக்கலை, செல்ஃபே எடுக்காமல் செம ஃப்ளாப்னு சொன்னாங்க. சரியா? பட் அதுக்கப்புறமாக தியேட்டரில் ஓடிச்சோ கலெக்ஷனில் ஓடிச்சோ இல்லையோ, யூடியூப்பில் இதில் பயங்கரமாக வைரலாக ஒரு ட்ரெய்லர் ஓடிச்சு. விஜயை குறித்து TN 2026ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை தயாரித்தது இந்த கண்ணன் ரவி ஃபேமிலி, அவருடைய மகன் குழுமம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவண கூட்டம்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. இன்னும் பல படம். ராவண கோட்டம் ரைட்டு. ஸோ இது மாதிரி ஒரு 7-8 படம் தயாரிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், போன ஆட்சியில் படம் தயாரிப்பவர்கள் யாருன்னு பார்த்தால் 2 விதமானவர்கள். ஒன்று சுனாமியாக இருக்கும் முதல் குடும்பத்துக்கு, இல்லைன்னா வேறு விதமான பணம். போதை மருந்தில் ஜாஃபர் சாதிக்கு ஒரே டைட்டில் 4 படம் பண்ணேன்.
ஸோ ஆகாஷ் பாஸ்கர் ஒரே டயத்தில் 4 படம் பண்ணார், 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் 2-3 வராமல் இருக்கு. ஸோ இப்போ இவர் இவ்வளவு பண்ண ஆள் யாருன்னு நீங்கள் போய் பார்த்தா அந்த கண்ணன் ரவி குரூப்னே இருக்கு. யூடியூப்ல தேடினா துபாயில் கிட்டத்தட்ட 25 வருடமாக அந்த குழுமம் இருக்கு. ஆரம்பத்தில் மேன் பவர் ஏஜென்சி, இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஆள் வேணும் ரெகுலராக அவங்களுக்கு, அப்படி அந்த மாதிரி அதில் ரொம்ப தேடினா 2006-7 வாக்கில் இவங்க ஒரு கம்பெனியில் கொடுத்து சம்பளம் வரலன்னு சொல்லி இவங்க கொடுக்கலன்னு 95 பேர் கேஸ் போட்டு ஏதோ செட்டில்மெண்ட்டுக்கு போனோம். இது மாதிரி தான் இவங்க மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு 2018-19 வரைக்கும் இருந்த குழுமம். இப்போ இதே குரூப்பை பற்றி இன்னைக்கு போய் தேடினீங்கன்னா, ஐயா இன்னைக்கு நம்ம வீடுகளில் என்னுடைய லெவல் வீடுன்னா ஒரு கல்யாணத்துக்கு 25 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டால் தான் முடிக்க முடியுது. தங்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க, நகை இல்லாமையே கிட்டத்தட்ட எங்களதெல்லாம் 3 நாள் இருக்கும். முதல் நாள் மாப்பிள்ளை இழப்பு, அடுத்த நாள் கல்யாணம், நைட் ரிசப்ஷன், மறுநாள் காலையில் அவங்களுக்கு கட்டுசாத கூடன்னு அனுப்பணும். 3 நாள் கல்யாணத்துக்கு இன்னைக்கு 25 லட்சம், இன்னொரு 10-15 லட்சம் நகைன்னே வச்சுக்கோங்க. 15 பவுன் 20 பவுன் போட்டாலே இன்னைக்கு 20 லட்ச ரூபா ஆகுது. ஸோ ஆனால் ஒரு புத்தக ரிலீஸ்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, கல்யாணம் பண்ண வச்சால் 1 லட்சம் 2 லட்சம், கல்யாணம் பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரவங்களுக்கு செலவு. ஒரு புது ஹோட்டல் திறக்கிறீங்க சாமி, எவ்வளோ செலவு பண்ணலாம்? புது ஹோட்டல் வெறும் சாப்பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட், 16வது மாடியில் ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட், எவ்வளோ செலவு பண்ணலாம்? இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு கோடிகள் தான். இல்லை துபாயில் அது ஒன்று நினச்சிக்கோங்க, சரி 1 கோடி செலவு பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆனால் இந்த குரூப் திறந்திருக்கிற பேந்தர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பெங்களூர் போயிருந்தீங்கன்னா, இங்கே மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மால்கள் தனித்தனியாக இருக்குது. ஸ்பென்சர், இன்னைக்கு ஸ்பென்சர் யாரும் போகிறதில்ல, இஏ கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு, அந்த பக்கம் சிட்டி சென்டர் பிளாஸா வலசரவாகத்தில் ஒன்று இதுலன்னு இருக்குது. ஆனால் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலேன்னு சொன்னாலே எம்ஜி ரோட்லேருந்து போகிற அந்த பிரிகேட் ரோட் ராத்திரி 1 மணி வரைக்கும் அப்படி இருக்கும். குறைஞ்சபட்சம் உங்கள் பாக்கெட்டில் 2000-5000 ரூபா இருந்தால் தான் ஒரு ஆள் ஜாலியாக ஒரு இது லெவல் பார்த்து பண்ண முடியும். துபாயில் அந்த மாதிரி ரோடுக்கு பேர் கிரீக் ஸ்ட்ரீட்னு பேர். ஒரு மலை உச்சி மாதிரி 2 பக்கமும் ஃபவுண்டைன் போகும், பல்வேறு விதமான கிளப்புகள் இதெல்லாம் இருக்கும். அதில் இருக்கிற மாரியட்டுங்கிற 16வது மாடி ரூஃப் கார்டனில் இந்த கண்ணன் ரவி குரூப், நம்ம இவருடைய கதிரானந்த் எம்பியுடைய சம்பந்தி நடத்துகிற பேந்தர் கிளப்புக்கு போன டிசம்பர், ரொம்ப நாள் 6 மாதம் முன்னாடி, துவக்க விழாக்கு முக்கியமான கெஸ்ட் யாருன்னு சொன்னால் ஹிந்தி படத்துடைய மிக முக்கியமான ஹீரோ ஷாருக் கான். அவர் இன்னைக்கு நீங்கள் இது இந்தியாவில் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் 3.5 கோடி வாங்குவாராம். அது தவிர அவருக்கு சார்ட்டர்ட் பிளேனு, அவருடைய டீமுக்கு, அவருக்கு கிங் சூட்டு, அவருடைய டீமு அந்த இது செக்யூரிட்டிக்கெல்லாம் தனியாக அதையும் ஏற்பாடு பண்ணும். குறைஞ்சபட்சம் இந்தியாவில் நடந்தால் 5 கோடி, வெளிநாடாக இருந்தால் 10 கோடிக்கு மேலே ஆகும். ஸோ ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ அந்த சாப்பாடு எவ்வளோ ஆகும் என்னன்னு நினச்சி பாருங்கள். ஸோ இந்த குடும்பத்துக்கு திடீர்னு, அதாவது 2018 வரைக்கும் ரொம்ப ஆர்டினரி குழு, சரி ஒரு 100-200 கோடி டர்ன் ஓவர் இருக்கிற குழு, இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு இவருக்கு மாத்திரம் 10 கோடினா இன்னும் மற்றவங்க எல்லாம் போட்டால் அந்த ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு 50 கோடி. எங்கேருந்து பணம் வந்துச்சு? இந்த ஆட்சிக்கு பேர் என்ன சொன்னாங்க? போன ஆட்சிக்கு பேர் திராவிட மாடலா? பட் அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க, லூலு மாடல். நாங்கள் அதாவது துபாய்க்கு முதலமைச்சர் போயிட்டு வந்த உடனே லூலு இங்கே ஏதோ மால் கட்டுவான்னாங்க, அது வரல. கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில்ஸ் எடுத்த வாடகைக்கு எடுத்து வாடகையில் மால் நடக்குது. சரி, வாடகை இடத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக போடல இருக்கிற இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று வந்துச்சு, நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு ஸ்டீல் பிளான்ட்டு போடுவாங்கன்னாங்க. அந்த கம்பெனியை பற்றி தேடி பார்த்தால் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதில் 2 டைரக்டர்கள் யாருன்னு சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவரோடு ரசிகர் மன்ற தலைவரும் இருந்தாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் மந்திரி ஆனவுடனே அவர் போயிடுறாரு. இது முன்னாள் ராஜ்யசபா எம்பி திமுகலேருந்து MM அப்துல்லாவோ யாரோ சேர்ந்துருந்தாங்க. சரி, அவங்க அட்ரஸ் மெட்ராஸில் எங்கன்னு பார்த்தா உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கிற அதே பில்டிங். ஸோ இந்த லூலு மாடல்னால் என்னென்னா, இவங்க பணம் இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வேறு பேரில் திரும்பி வரும். ஸோ இது மாதிரி முதல் குடும்பத்தின் மாப்பிள்ளை சார் ஒரு 60,000 கோடியை இந்த குழுமத்தின் மூலமாக ஹோட்டல்ஸு இது ரியல் எஸ்டேட்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணது தான். ஸோ பினாமியா
சுனாமியாகவும் இருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் பினாமி அப்படிங்கிறதுக்குள்ளே தானே வருது. அதுதான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பெயர்கள் இவங்க பேரில் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் பினாமி தானே? ஐயா, நான் நேரடியாக நம்ம அதை சொல்ல வேணாம் ஐயா. இதில் இன்னொன்னையும் பார்க்கணும். திரு துரைமுருகன் அவர்கள் 1968 நல்ல தலைமையோடு நெருக்கமாக இருந்து கொண்டு 71 எம்எல்ஏ ஆகி இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு எப்பயுமே முக்கியமான துறை, இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி போன ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பொதுப்பணித்துறை தான் அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ போன ஆட்சியிலையும் கனிம வளத்துறையெல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்து கடைசி 2 வருஷம் தான் பேரத்துறைக்கு மாற்றினார். ஸோ அவர் அந்த கனிம வளத்துறை வச்சிருந்தப்போ அவருடைய கட்சி இது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த குழுவில் இருந்த ஒருத்தர் குடியாத்தம் குமரன்னு சொல்லிட்டு அவருடைய தூரத்து சொந்தக்காரர். அவர் ஒரு வீடியோவோ வந்துச்சு. அப்பாவும் மகனும் 60,000 கோடி சேர்த்துருக்காங்க அப்படின்னு 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் இன்னும் 3 வருஷம் ஆச்சு. பட் முக்கியமான துறை அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பணம் திமுகவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க வச்சிங்கன்னா, இன்னைக்கு அவங்க என்ன ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, சமூக நீதி அதுதான். ஆனால் அண்ணாதுரை முதலில் பதவியேற்றப்ப 8 அமைச்சர்கள், 8ல் 5 பேர் ஒரே ஜாதி, முதலியார் ஜாதி. ஸோ இந்த கட்சி முதலியார்கள் கையில் தான் அத்தனை பணமும் இதுவும் இருக்கணும்பாங்க. சபரீசன் அந்த அந்த வேளாளர் முதலியாரை சேர்ந்தவர். ஸோ இப்போ திட்டக்குடியை சேர்ந்த திமுக ஒருத்தர், கிட்டத்தட்ட அவருடைய தூரத்துறவினரான்னு நமக்கு தெரியல. ஸோ இதுதான் அந்த கண்ணன் ரவி குடும்பம். அவங்கள வச்சு இவங்க வச்சிருக்கிற இந்த சொத்துக்கள் இந்த குடும்பத்தோட லிங்க் பண்ணணும்னு இப்போ சேர்த்து விட்டாச்சு. ஸோ இது எல்லாமே கடைசியில் திமுகவில் இருக்கிற அந்த மூக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அது திருப்பி அப்படி வளைக்கிறதுக்கு வேலை நடக்குது. ஸோ இந்த துரைமுருகனை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லியிருப்போம் ஏற்கனவே. நீங்கள் பினாமி சுனாமி என்ன சொன்னீங்களே, அவருடைய 2021 அவர் மனைவி பேரில் ஒரு 30 கோடி சொத்து இருந்ததுங்க ஐயா. அந்த சொத்து எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு கீழே எழுதியிருந்தாரு. அவங்க மனைவியுடைய சகோதரி இவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்களாம். ஆனால் அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு நம்ம நண்பர் அரப்போர் ஜெயராமன் அவர்கள் தேடினதில், அவங்க 1968 அந்த சகோதரியுடைய மகன் பேரில் அது வாங்கப்பட்டிருக்கு. இப்போ இவருக்கு 84 வயசு, இப்போன்னா 68 அவருடைய வயசு 25 25. யாருக்கு? துரைமுருகனுக்கு 30. ஓகே. அப்போ மனைவிக்கு ஒரு 5 வயசு கம்மி குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டா, அப்போ மனைவியுடைய சகோதரி மகன் அக்கானே வச்சுக்கிட்டா கூட 2 வயசுல என்னமோ நீங்கள் சொன்ன சுனாமியாக வாங்கப்பட்டு அதை அவங்களுக்கு செட்டில் பண்ணி திருப்பி இங்கே வருது. ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணுறதுல திராவிட மாடலில் உச்சகட்டம் தொட்டவர். 1968 அவர் எம்எல்ஏ கூட இல்லை, மேபி காட்பாடியில் ஏதாவது போஸ்டில் இருந்தாரான்னு தெரியாது. ஸோ இது இப்படிப்பட்டவருடைய சொத்தை வளைக்கணும்னு திட்டம் போட்டு பண்ணாங்களான்னு தெரியாது. கண்ணன் ரவி என்பவர் துபாயில் 60,000 கோடி சொத்துக்கள் இப்போ கடந்த 2-3 வருடங்களில் 10 படத்துக்கு மேலே 2-3 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அந்த குழுமம் துரைமுருகனை வளைச்சிருக்காங்க. இப்போ அந்த குடும்பமே வளைச்சிருக்காங்க அப்படின்னா துரைமுருகனை விட ரொம்ப வெல்த்தான குடும்பமா அது? சார், இப்போ நான் சொல்றது வளைச்சதுங்கிறது கண்ணன் ரவி இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஆட்டி வைப்பவர் ஒருத்தர் இருக்கார் இல்லை, யாருடைய பணம் அங்கே போயிருக்கு மாடல். அவங்க எங்கடா இவர் இவ்வளோ சம்பாதிச்சிட்டார்? ஏன்னா மற்ற எல்லார்கிட்டையும் போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தலைவர் எவ்வளோம்மா இந்த மாதம் அப்படின்னு பார்ட்டி ஃபண்டை கேட்டு வாங்க முடியும், கரெக்டாக வருதான்னு செக் பண்ண முடியும். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் வாங்கிக்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாது. கேட்டால் ஸ்டாலினிய தம்பி நீ சின்ன வயசில் என்ன பண்ண தெரியுமான்னு எதையாவது சொல்லிட்டு அவர் வளவளன்னு போயிடுவார். ஏன்னா கருணாநிதி அவர்கள் தூக்கம் வரலன்னா வந்துருன்னு போய் உட்காந்துட்டு ராத்திரி அவர் எப்போ அனுப்புகிறாரோ அது வரைக்கும் அவர் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட கடந்த 50 வருஷ கதையை எதையாவது சொல்லிட்டு இவர் கணக்கே கொடுக்க மாட்டார். ஸோ அந்த அவர் சேர்த்துள்ளதை பிடிக்கணுங்கிறதுக்கு இப்படி வளைக்கப்பட்டதான்னு தெரியல. ஸோ அதனால துரைமுருகன் குடும்பம் சொத்துக்கள் இப்பொழுது மீண்டும் முதல் குடும்பத்தோடு மறைமுகமாக சேர்கிறது. வளைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, மிரட்டி எதுவும் வளைச்சிருக்காங்களா? இல்லை, ஒன்று மேக்னெட்டு சேரும், நீங்களும் பணக்காரன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுவும் பணம்ங்கிறப்ப அது எப்படி பண்றதுன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. நீங்க எல்லோ கலர் ஷர்ட்ல வேற வந்திருக்கீங்க, ஏதோ டவுட்டா இருக்கு எனக்கு. அப்படியா? நான் மஞ்சள் துண்டு போடலப்பா. இது துண்டு போட்டாலே நாங்க சந்தேகப்படுவோம். நீங்க சட்டையை போட்டிருக்கீங்களா? இல்ல, இது 500 ரூபா 2 டிஷர்ட்னு ஒரு பச்சையும் இதுவும் 2 செட்டா வாங்கினது. ஓகே, பச்சையும் மஞ்சளுமா 2 இதே மாதிரி இது 500 ரூபான்னு மீஷோல வாங்கினது. சரியா? அதுக்கு மேல இல்ல. சரி, ஓகே, அதுதான் சொல்றது. அதனால எப்பயுமே
பணத்தோடு சேரும். ம். திமுகவில் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு சம்பந்தி யார் யாரும் பாரு, ஹிந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தர் எடுத்திருப்பார். ஆனால் அழகிரி மனைவியை கடைசி வரைக்கும் கோபாலபுரத்தில் சேர்க்கல. ஏன்னா அவங்க சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க, வேறு சமூகத்தை இன்னும் கீழான சமூகத்திலேருந்து வந்தவங்க. கடைசி வரைக்கும் அவங்க சேர்க்கல, வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு அங்கே வச்சோம். காந்திமதி தானே அவங்களோட பேர். ஆமாம். ஸோ அதனால இப்பொழுது சொத்தை வளைப்பதற்கு பணத்தோடு சேருங்கிற மாதிரி முதல் குடும்பம் இவர் கடந்த 50 வருஷத்தில் சேர்த்ததையும் தன்னுடைய குடும்பத்தோடு இணைத்து கொண்டார்கள். ஓகே. இப்போ இந்த விஷயம் ஓவராலாக பார்க்கும்போது துரைமுருகனுடைய சொத்து முதல் குடும்பத்திற்கு கைமாறுது, இணைகிறதுன்னு வைங்க. இணைகிறது. ஓகே. ஏன்னா அவர் பேர்ல தானே இருக்க போகுது. பட் ஒரு சொந்தக்காரங்கையில வந்துருச்சு. ஸோ அவங்க எதிர்பார்க்கிற திமுகவில் அந்த மூவும் கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்கு கூகுளில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா திராவிட அந்த சமூக திமுகங்கிறது முதலியார் கழகம்னு சொல்லி கிட்டத்தட்ட எப்படி இவருடைய சம்பந்தி அந்த ஃபேமிலியில் எத்தனை அமைச்சர்கள் எல்லாம் போட்டிங்கன்னா அது இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ தெளிவாக துரைமுருகன் அவர் வன்னியர்னு சொல்லுவாங்க, அதையும் இந்த பக்கம் சேர்த்து இழுத்துருக்காங்க, அந்த சேர்ந்ததையும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவோம். ஓகே சார்.